அசைவம். நான் அசைவம். 30 நாளில் பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தாடி எடுக்க மாட்டேன்றதுல நாள் 6. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமான நாள். பட் அதுக்கு முன்னாடி காலைல 7:30 சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். கார்டியோ பண்ணுறதுக்கு இன்னைக்கு கரெக்டாக வேக்கப் ஆயிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட்டாக பெரிய கிளாஸ் டீயை குடிச்சிட்டு காலைல கிரவுண்டு கிளம்பியாச்சு. அப்புறம் சூரியன் கிட்ட உமாவாக வாங்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ளே ஸ்கூலை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் கிரவுண்டில் நடந்தனால ஸ்கூலை விட்டு துரத்தி விட்டாங்க. தென் அவுட்டோரில் கொஞ்ச நேரம் கார்டியோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறனால அப்பப்போ எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்ததா பேபி சிட்டிங் வேலையை பார்க்க வைப்பாங்க. பட் இன்னைக்கு 2 பேரையும் நீ தாண்டா பார்த்துக்கணும்னு ஒரு பொறுப்பில் விட்டாங்க. 2 பேர் தூங்குறாங்க. என்னடா வேலை இருக்க போதுன்னு பார்த்தா அப்படி இப்படின்னு ரெண்டக்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. மாறி அவங்கள பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலையாக போயிடுச்சு. நல்லா ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலான்னு போனேன். எங்கள் அம்மா இன்னைக்கு சனிக்கிழமை மங்களம் பொங்க இன்னைக்கு வெஜ்ஜு மட்டும் தான்ட்டாங்க. எவ்வளவோ போராடி பார்த்த மக்களே முடியவே முடியாது, ஒன்லி வெஜ்ஜு தான் சொல்லிட்டாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி வித் கிரீன் கிராம்ஸ் எடுத்துட்டு அதுலேயே ஏதோ புரதம் இருக்கிறனால கொஞ்சம் தப்பிச்சேன். அப்புறம் மீண்டுமான்ற மாதிரி மறுபடியும் பேபி சிட்டிங் வேலை இருந்துச்சு. அதை பண்ணிட்டு வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருந்தது. ரூமை க்ளீன் பண்ணிட்டு வெசில் வாஷ் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. அதையும் பக்காவாக முடிச்சு வச்சாச்சு. அப்புறம் என்ன லஞ்சுக்கு எனக்கு பிடிக்காத ஒரு டிஷ்ஷை செஞ்சு வச்சுருந்தாங்க, பம்கின்னு. எனக்கு பூசணிக்காய் பிடிக்கவே பிடிக்காது. பட் இன்னைக்கு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 1996 நாங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினோம். அது இன்ஸ்டாலேஷன் பண்ண வரேன்ட்டு ஒரு வேலையாக 2026 வந்துட்டாங்க. எப்படியோ ஒரு வேலையாக இன்ஸ்டாலேஷன் எல்லாம் முடிச்சு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா டைம் எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. அப்புறம் டீயை ப்ரீ ஒர்க் அவுட்டாக குடிச்சிட்டு ஜிம்முக்கு போனால் கண்டிப்பாக எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பினேன். அப்புறம் என்ன இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட்டை தான் போட்டது. 3 வேரியேஷன் தான். என்ன அப்புறம் 3 வேரியேஷனாக நினைக்காதீங்க. 1 4லேருந்து 5 செட் வரைக்கும் நல்லா புஷ் பண்ணி போட்டேன். தென் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு குக்கிங்கில் பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு தென் டின்னரை முடிச்சாச்சு. வே ப்ரோட்டீன் மாதிரி இருக்கிற இதை குடிச்சிட்டு ரொம்ப நாளாக கோல்டு இருந்துட்டு சரியாவே ஆகலை. அப்புறம் என்ன வீட்டில் பெரியவங்களாம் சொல்லக்கூடிய பூதத்தை பிடிக்க வேண்டியதா, தட் மீன்ஸ் ஆவி பிடிக்க வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் அந்த ஆவியை பிடிச்சிட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு நல்லா பட்டு தூங்கியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.